அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது கமலஹாசன் மற்றும் சிம்புவினுடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற தக் லைஃப் திரைப்படத்தினை தமிழ்நாட்டிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்து கொள்ளப் போகின்றதா அல்லது ஒரு லாபத்தினை கொடுக்கின்ற ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்து கொள்ளப் போகின்றதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தக் லைஃப் திரைப்படமானது தமிழ்நாட்டிலே 2 நாள் நிறைவிலே 23 கோடியே 70 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. ஷேராக 2 நாள் நிறைவிலே 13 கோடியே 50 லட்சம் ரூபாய் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த தக் லைஃப் திரைப்படத்தினுடைய தமிழ்நாட்டுக்கான தியேட்டர்கள் ரைட்ஸ் ஆனது 70 கோடியாக கணிக்கப்படுவதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் 56 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஷேராக பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. இந்த 56 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஷேராக பெற வேண்டுமாயின் தமிழ்நாட்டிலே இன்னும் 99 கோடி ரூபாயினை வசூல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது. எனவே அதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கின்ற விமர்சனமானது மிக கீழ்நிலையில் இருப்பதன் அடிப்படையில் 2வது நாள் வசூலிலே மிகவும் கீழ்நிலைக்கு சென்றிருக்கின்றது. இருப்பினும் இன்று மற்றும் நாளை ஓரளவான வசூல் கிடைக்க பெற்றாலும் எவ்வாறு பார்த்தாலும் தமிழ்நாட்டிலே இந்த திரைப்படமானது அது கூடியதாக 40 கோடி தொடக்கம் 45 கோடி வரையான தொகையினை தான் ஷேராக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் அது கூடியதாக 30 கோடி அல்லது 25 கோடி என்கின்ற தொகையினை தமிழ்நாட்டிலே நஷ்டமாக கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.